ஸோ நம்மளுடைய WWE ஹால் ஆஃப் ஃபேமரான பெத் ஃபினிக்ஸ் இப்போ வரைக்கும் WWEயோட கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலான டிசிஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காரு. ஸோ WWEக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. அது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வந்து மேஜர் ரெஸ்லிங் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிகோடாக பார்ப்போம். ஸோ ஸ்மாக்டவுனோட ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அது ரிலேட்டட் நம்ம அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படியே வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து நம்ம அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு சண்டே அப்போ வந்து நம்ம சம்மர் ஸ்லாமுக்கான ப்ரெடிக்ஷன் மேட்ச் கார்டு எல்லாமே வந்து பார்த்துடலாம். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி டேப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதை அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ உங்களுக்கு நியர்லி வந்து மார்னிங் ஒரு 9 o'clock வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட போல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். சரி ரைட்டு, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொத்த அப்டேட்ஸும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுன்லேருந்து ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம். குறிப்பாக ரோமன் ரெயின்ஸோட டீசர்ஸ் எதுவும் இருக்கான்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எஸ், அந்த டீஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதுக்கான டீஸ் மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளுடைய கண்டெண்டர் மேட்ச் அது மட்டும் இல்லாமல் நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில செக்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அந்த ஸ்மாக்டவுனோடைய ரிசல்ட்ஸ் வீடியோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். மேட்ச் வைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பாய்லர் வீடியோவாக போட்டுட்டேன். பட் இருந்தாலும் செக்மெண்ட் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போட்டுட்டேன். நீங்கள் போய் அதை போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கால்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்க பார்க்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்குது, நான் காலில் கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவே ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்கன்றத சொல்லுங்கள். மொத்த அப்டேட்ஸும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ நம்மளுடைய பேட் மெக்கஃபேலேருந்து மொத்த அப்டேட்னு சொல்கிறத விட ஒரு 4-5 அப்டேட் சின்ன அப்டேட்ஸாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ முக்கியமான அப்டேட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம அப்டேட்ஸ் பார்த்தலாம். ஸோ நம்மளுடைய பேட் மெக்கஃபேலேருந்து பேட் மெக்கஃபே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய WWEலேருந்து டைம் ஆஃப் எடுக்க போகிறாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக வந்து அவருக்கு வந்து ESPN அண்ட் ஆல்சோ வந்து ரேடியோ ஷோ அந்த மாதிரியான நிறைய ஷோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் அதிகமாக ஆயிடுச்சாமா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து WWEலேருந்து டைம் ஆஃப் எடுக்க போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ESPN வந்து காலேஜுக்கான ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அதுக்கான ஷெடியூல்ஸ் அவருக்கு வந்து டைட்டாக இருக்காமா. ஸோ அதனால் வந்து அவரால் WWEல ஒரு சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியலன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து WWE வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் பண்ணிட்டாங்களாமா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் எடுக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா WWE சொல்லிட்டாங்கன்ற மாதிரி ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ பேட் மெக்கஃபே கொஞ்சம் நாளுக்கு வந்து நம்ம WWEலேருந்து மிஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ ரெண்டாவது வந்து ஸ்மாக்டவுனோடைய நெக்ஸ்ட் வீக் கார்டு தான். ஸோ நெக்ஸ்ட் வீக்கான கார்டை பொறுத்த வரைக்கும் மெயின் ஹைலைட்டாக வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவும் கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன் ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனான லோகன் பால் ஹோம் கமிங் வராரு. ஸோ இம்ப்ளசிவ் ஷோ இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய பிளட் லைன் கான்குவர் பண்ணுறாங்க DIY ஃபார் தட். ஸோ WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப்காக இவங்களுக்கான டைட்டில் மேட்சும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அன்ஹோலி யூனியனான நம்மளுடைய ஈஸ்லாடவுன் அது மட்டும் இல்லாமல் ஆல்பா ஃபயர், ஸோ இவங்க வர்சஸ் நம்மளுடைய ஜெட் கார்கில் பியாங்கா பெல்லருக்கான விமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 2 மேட்சஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா WWE சேர்ந்து புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2 செக்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம ஸ்மாக்டவுனுக்காக. ஸோ மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய WWE ஹால் ஆஃப் ஃபேமரான நம்மளுடைய பெத் ஃபினிக்ஸை பற்றி தான். ஸோ பெத் ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் WWE ஹால் ஆஃப் ஃபேமராக 2017 இன்டேக் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ வந்து விமன்ஸ் டிவிஷன்லேயே ஒன் ஆஃப் த லெஜெண்டும் நம்ம பெத் ஃபினிக்ஸை சொல்லியே ஆகணும். குறிப்பாக சொல்லணும் நம்மளுடைய பெத் ஃபினிக்ஸும் எஜ்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ் அண்ட் மொரிஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபியூட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2022 டைம் ராயல் ரம்பிள் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபியூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அகைன் வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளேயும் ஃபின் பாலரையும் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட் டே ஃபியூடில் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல ஜட்மெண்ட் டே கிரியேட் பண்ணதே நம்மளுடைய எஜ்ஜு தான். ஸோ எஜ்ஜே வெளியே தோற்றிட்டு ஜட்மெண்ட் டேட்டா நாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. சரி ரைட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பெத் ஃபினிக்ஸ் சைடு வந்துடலாம். ஸோ இப்போ வரைக்கும் PWI பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெத் ஃபினிக்ஸோட கரண்ட் கான்ட்ராக்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா WWE அவங்களுக்கு வந்து லெஜெண்ட்ஸ் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணியிருந்தாங்களாமா. பட் இருந்தாலும் அந்த கான்ட்ராக்டை நம்மளுடைய பெத் ஃபினிக்ஸ் இப்போ வரைக்கும் ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PWI இன்சர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ WWE அவங்க கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லெஜெண்ட் டீலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணாங்களாமா. பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீலை சைன் பண்ண முடியாதுன்றதை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க.
இருக்காங்களாமா. இந்த வயசு என்ன ஸ்பெகுலேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் நம்மளுடைய எட்ஜ் வந்து ஏடபிள்யூல தானே இருக்காரு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணலாம்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. பட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க guys. ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ டபிள்யூபிள்யூக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி ஏடபிள்யூ ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து யாரில் வந்து ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுடைய படி மர்ஃபிலேருந்து தான். ஸோ படி மேத்யூஸ் என்று கூறப்படுகிற படி மர்ஃபி தான். ஏன் படி மர்ஃபியை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு விட வேணாம்ன்ற மாதிரி ஏடபிள்யூ நினச்சாங்கன்னா, ஸோ படி மர்ஃபியும் நம்மளுடைய ரியா ரிப்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்கன்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து அவருடைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு விட வேணாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ திங்க் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ மேஜர் அமௌண்ட்டோட பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்க்ரீஸ் பண்ணி ஸோ அவருக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து மேஜராக பெரிய பிக் ஸ்டார்ஸுக்கு கொடுக்குற கான்ட்ராக்டை ஆஃபர் பண்ணி நம்மளுடைய படி மேத்யூஸ் கொடுத்துருக்காங்களாமா. ஸோ அதை வந்து படி மேத்யூஸ் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிட்டாரு. ஸோ அவரை என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ்லாம் கொடுக்கலைனாலும் கான்ட்ராக்ட் வந்து பெரிய லெவலில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூவில் வச்சுருக்காங்க. இதை பற்றி சொன்னது வேறு யாருமே கிடையாது, ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் சொல்லியிருக்காரு. ஸோ டபிள்யூபிள்யூக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஏடபிள்யூ இப்போ வரைக்கும் நம்மளுடைய படி மேத்யூஸுக்கு வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணி நல்ல அமௌண்ட்டோட கொடுத்து ஏடபிள்யூ வச்சுக்கலாம்ன்ற மாதிரி. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவர் வந்து சப்போஸ் ஏடபிள்யூலேருந்து டபிள்யூபிள்யூ போயிட்டார்னா ஸோ ரியா ரிப்ளே கூட பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வரைக்கும் ரியா ரிப்ளே ஜட்மெண்ட்டே கூட போகிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி லைன் உருவாகி அந்த சைடு நமக்கு வந்து பாதிப்பாயிருமான்ற மாதிரி நம்மளுடைய ஏடபிள்யூ யூஎஸ் சேனலில் தான் வந்து டபிள்யூபிள்யூக்கு போகக்கூடாது. ஸோ காசு நம்ம ஸ்டோரி லைனே கொடுக்கலான்னு பரவாயில்ல, நான் அங்கேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி. ஸோ ஏடபிள்யூ இப்படி பண்ணியிருக்காங்கன்றத ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் சொல்லியிருக்காரு. ஸோ ஏடபிள்யூ பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் சொன்னதோட லிங்க் ஆகுதான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ ஒரு வேளை இருக்குமோன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ எஸ், ஒரு வேளை இருக்குமோன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ நாளைக்கு சமஸ்லாமுடைய மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன், பெட்டிங் ஆர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபேன் போல், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது தான் வேலை. ஸோ நாளைக்கு 9 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு தெரிய வரும்.